ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய ஹாரம் கலெக்ஷனும் காட்டுங்க அக்கான்னு கேட்டிருந்தாங்க. அதோட என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் கூட இந்த விலாக் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்களேன். நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்த நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நான் போடுற இது மாதிரி கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன 14th செப்டம்பருங்க, நான் என்னோடய பர்த்டே. பசங்க போயிட்டு ஏதோ ஐபாக்காலோ ஐஸ்கிரீம் ஏதோ வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டு பசங்களுக்கு 2 பேருக்கு ஏதோ டெஸ்ட்டு நடக்குது. இப்போது கேட் எக்ஸாம் ஏதோ சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் நடக்குது. 12 மணிக்கு கரெக்டாக ஆனாலும் ஏந்திரிச்சிட்டு வந்துட்டு எனக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு, இது ஒரு காலத்தில் அம்மா அப்பா நம்மளுக்கு செய்வாங்க. இப்போ நம்ம பசங்க செய்யும்போது நம்மளுக்கு இது ஹாப்பியாக தான் இருக்கும். பசங்க மம்மி மூஞ்சி தூங்கு மூஞ்சியாக இருக்குது மம்மி, மூஞ்சி மறைச்சிடுங்கன்னு சொன்னாங்க. 2 பேருக்கு 2 மூஞ்சி மறைச்சிட்டோம். என்ன தூக்கம் காலத்தில் இருந்தாங்கல்ல, ஸோ அதனால் நான் தான் முழிச்சிட்டே இருந்தேன். கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். இது ஏதோ சாக்லேட் ஃப்ளவர்னு சொல்லி நின்றாங்க. அது ஏதோ இருந்துச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்த சாப்பிட்டாங்க. என் 2 பசங்க எனக்கு வாட்ச் கிஃப்ட் பண்ணாங்கங்க. இது 40 இயருங்க எனக்கு. ஸோ அதுக்கு மெமரபுளாக இருக்கட்டும்னுட்டு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த வாட்சி நீங்கள் பார்த்தா ஞாபகம் இருக்கும். சின்ன பையனுக்கு வேண்டி நின்றேன்ல, பிள்ளையாருக்கு கிரீட்டம் கொடுத்தேன்ல வெள்ளிலோ, அன்றைக்கி ஷோ நாங்கள் வெளியே போயிருந்தோம் ஃபேமிலியோட. அங்கே விஆர் மாலில் நான் டைட்டன் ராகா அதில் பார்த்து இந்த வாட்சிங்க சேம் அதே பிக் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் 2 பசங்க போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. 5700 சம்திங் எவ்வளோ பட்டுச்சா. அவங்க 2 பேருக்கு நாங்கள் கொடுப்போம் இல்லை வீக்லி, அவங்க காலேஜுக்கு போகிறாங்கல்ல, அந்த மணியில் சேர்த்து வச்சு 2 பேரும் போயிட்டு பங்கு போட்டுட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது. சேம் அதே வேணும்னுட்டு வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு சடனாக கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இவங்க பார்த்தீங்களா, காலையில் ஏந்திரிச்சு நான் தலை குளிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பிஸியாக இருப்போம். காலையிலவே நம்ம விலாக எடிட் பண்ணிடலாம், வீடியோ நம்ம ப்ரைவேட்டில் வச்சிடலான்னுட்டு நான் யூடியூப் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். என் பையன் எனக்கு அம்மா மாதிரி தலை எல்லாம் ஆட்டுறாரு. கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். இதுதாங்க என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸுங்க. எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இல்லை இந்த கலரில் ட்ரெஸ் இல்லை. இது திருமலை வாயிலில் பொத்திக் இருக்குது, அங்கே வாங்கினது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அழகாக இருந்துச்சுங்க. நான் எந்த ஜுவல்லரி போடல, ஏன்னா அந்த நெக்கு ஃபுல்லாகவே செமையான மாடு. எவ்வளோ இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் ரிப்ளை. அதோட ட்ரெஸ் ப்ரைஸ் எவ்வளோன்னுட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஷோரூமுக்கு போனோம். இது பாடி சரவணா ஸ்டோருக்கு தான் போயிருந்தோங்க. பசங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க, ஹஸ்பண்டு வாங்கி கொடுக்கணும் இல்லை. 40 பர்த்டே இல்லை, ஞாபகமாக இருக்கணும்னுட்டு வெளியே கோல்டு ஷாப்புக்கு தான் போனோம். பாடி சரவணா ஸ்டோருக்கு தான் போனோம். அங்கே அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம், அக்கா இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க எல்லோரும் கேட்குறது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நான் போனது ஒன்று வாங்கினோன்னு போனேங்க. நான் இந்த விலாகில் நான் அது சொல்ல மாட்டேன். போனால் அங்கே பர்த்டேன்றதுனால அந்த ஒரு ஹாரம் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சும்மா தான் பார்த்தேங்க, நான் வாங்கலைங்க. அவ்வளோ பட்ஜெட்டு நம்மளுக்கு இல்லை. ஏதோ ஒரு 1/2 பவுனில் ஏதாவது வாங்கலான்ற மாதிரி பட்ஜெட் தான். சரி அன்னிட்டு அந்த ஹாரம் என் கழுத்தில் போட்டாங்க. அப்புறமா பார்த்தேன், அங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி பாடி சரவணா ஸ்டோரில் இல்லை. சரி அன்னிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு 5 அப்பருக்கு தான் போனோம். நாங்கள் போயிட்டு பசங்களை கூப்பிட்டு இன்னும் லஞ்சு சாப்பிட்டு பசங்களோட எப்போவுமே எங்களுக்கு அது ஒரு ஏதாவது ஒரு கல்யாண நாள் இருந்தாலும் இல்லை பர்த்டே இருந்தாலும் பசங்களோட எந்த ஒரு வெக்கேஷன் இருந்தாலும் நாங்கள் ஃபேமிலியோடு தான் போவேன். நீங்களும் எல்லா விலாக்ஸில் பார்த்துருப்பீங்க. பசங்களோட தான் போனோம். அது இல்லாமல் என் ஹஸ்பண்டு பர்த்டேக்கு முன்னால் 2 டேஸு அவங்க சொந்தக்காரங்க ஏதோ ஃபங்க்ஷன்னுட்டு ஊருக்கு அங்கே இங்கே அலைஞ்சுன்னு இருந்தார். பாவம் ரொம்ப டயர்டாக இருந்தார் அவர். நாங்கள் போயிட்டு அவங்க பசங்களுக்கு என்ன வேணும், ஏன்னா நம்மளுக்கு வரதே வருஷத்தில் ஒரு வாட்டி பர்த்டே என்னும்போது நான் சமைச்சிட்டு பிரியாணி ஏதாவது வீட்டிலனே செய்யலாம்னு பார்த்தேன். ஆனால் கோல்டு ஷாப்புக்கு போயிட்டு வர்றது டயர்ட் ஆகிடுச்சுங்க. நேராக ட்ரெஸ் மாற்றிட்டு 5 அப்பருக்கு தான் நின்றோம். இங்கே ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.
எல்லாம் சாப்பிட்டோங்க. அவங்களுக்கு ஏதோ டெசர்ட் வேணும்னாங்க, அதையும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு நம்ம சும்மா இருப்போம்மா, எதுவும் வாங்கலைன்னா பர்த்டேக்கு, அது 40 பர்த்டே நம்மளுக்குன்னுட்டு சரின்னுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோங்க. நாங்கள் போனதே 12 மணிக்கே போயிட்டோம். 12:30 மணிக்கு லஞ்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கே. அப்புறம் வரும்போது ஏதோ நட்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பசங்களுக்கு நட்ஸ் டெய்லி கொடுப்பேன் நான். அந்த நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த சாக்லேட் என்ன நம்மளுக்கு பிடிக்கும்ல. என் தங்கச்சி ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் நிறைய சாக்லேட்ஸு இது மாதிரி ஃபெரர் ரோச்சர் ஃப்ளவர் இருக்கிறது வாங்கிட்டு வந்தாங்க. ஆனாலும் என் ஹஸ்பண்ட் பர்த்டேன்றதுனால சரி சிம்பிளாவது ஒன்று வாங்கிக்கோங்க. நம்ம விடுவோமா, நல்லா தூங்கி ஏந்திச்சிட்டாங்க. 1 ஹவர் என்னவோ தான் தூங்கினேன் நான். தூங்கி ஏஞ்சிட்டு அந்த சாக்லேட் சாப்பிட்டு நம்ம திருப்பி ஜிஆர்டி கிளம்புனோங்க. இப்போ வந்து ஜிஆர்டிக்கு தான் வந்திருக்கோம். அப்பா இங்கே வந்த உடனே அவங்களுக்கு காதில் அந்த பின்னு போட்டிருந்தாங்க, செவந்து போயிருக்கு. அப்பா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அது இல்லாமல் ஒரு குழந்தைக்கு காது குத்திருந்தாங்க. எப்பா எனக்கு ரொம்ப இந்த ட்ரெஸ்ஸு கூட அந்த பொத்திக்கில் தாங்க வாங்கியிருக்கேன் நான். எப்படி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுங்கள். இது எப்போவோ வாங்கினது தான். அந்த ப்ளூ ட்ரெஸ்ஸு தான் பர்த்டேக்காக வாங்கினது. சரி நம்ம சிஸ்டர்ஸ் எப்படி கேட்டுகிட்டே இருக்காங்க, அக்கா ஹாரம் கலெக்ஷன் போடுங்க, 5 சவரம்குள்ளே இருக்கிறது போடுங்கன்னுட்டு. இப்போ நான் இங்கே காட்டுறது எல்லாமே 5 சவரம் தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த செகண்டு தான் 7 பவுன் கிட்ட வருது. மற்றபடி எல்லாமே 5 பவுனுக்குள்ளே தான் இருக்குது. 4 பவுனும் 4.25 பவுன், 4.25 பவுனு, 5.25 பவுன் அப்படி தான் இருக்குங்க. இது வந்து மாங்காய் மாடல் மாதிரி வெறும் 4.25 பவுன் தான் இருக்குங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 5 பவுனுக்குள்ளே இருக்கிற நெக்லேசஸ் எடுத்து காட்டுங்கன்னு தான் நான் கிளியராக சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாமே 40 கிராம், 38 கிராம், 36 கிராம் அப்படி தான் காட்டினாங்க. இதோட வேஸ்டேஜ் வந்து 18 சொல்கிறாங்கங்க. அதுலேருந்து 3% கம்மி பண்ணால் 15க்கு அப்படி வரும். இது வந்து ஒரு ஆன்டிக் பீஸுங்க. இது 13 சவரம் என்னவோ இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அழகா. சரி உங்களுக்கு ஒரு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி மாடல் இருக்குன்னுட்டு நான் இங்கே உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். மயில் மாதிரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. அழகான பீஸுங்க, சூப்பராக இருந்துச்சு, ப்ராடாக இருக்குங்க. அடுத்தது இது எல்லாமே இது வந்து 7 சவரம் என்னவோ சொன்னாங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு. எனாமில் போட்டு இருந்துச்சுங்க இந்த ஹாரமும். இது கீழே அந்த ஹேங்கிங்கில் பால்ஸு, பெரிய பெரிய பால்ஸு அழகாக இருந்துச்சு தொங்குறது. சூப்பராக இருக்குது இல்லைங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த கோல்டு தெரியுதா என்னன்னு தெரியல. நல்லா இருக்கா இல்லையான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஹாரம் பாருங்கள். இது வந்து ஒரு 5 பவுன் கிட்ட தான் இருக்குது. மோஸ்ட்லி நான் காட்டியிருக்கிறது எல்லாமே இந்த ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் 5 பவுனுக்குள்ளே தான். கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சுன்னா 7-8 பவுன் தான் இருக்குது. அவ்வளோ அதுக்கு மேலே இல்லை. அந்த ஒரு ஸ்டோன்ஸ் இது காட்டினேன் இல்லைங்க, அதுதான் 12 சவரம் வெயிட்டாக ஹெவியாக இருந்துச்சு. இதுவுமே 5.25 பவுன் தாங்க. இது வந்து ஒரு கீழே வந்து ஒரு திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்தா தெரியும். அதில் எனாமில் வந்து சலங்கு மாதிரி ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. சைடு ஃபுல்லாகவே எனாமில் தான் வருது. இதுவுமே ப்ளைனாக தான் இருக்குது, எம்போஸாக இருக்குது. பார்க்குறதுக்கு அப்பான்னு நினைப்போம், இல்லைங்க 5.25 பவுன் தான் இருக்குது. இதுவுமே சூப்பராக இருக்குல்ல. லைட் வெயிட் கலெக்ஷன் தாங்க ஜிஆர்டியில் இருக்குது. இது வந்து அவங்க அப்படியே கழுத்தில் போடும்போது நம்ம அப்படியே தான் எடுக்க முடியும், நம்ம தனியாக எடுத்து காட்ட முடியல. இந்த ஹாரம் வந்து 3.25 பவுன் தான் இருக்குது. முள்ளு ஹாரம், கேரளா ஹாரம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, வெறும் 3.25 பவுன் தான் இருக்குது. 2 கிராம் இன்னும் கம்மி தான் 4 பவுனுக்கு. எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது இந்த மாங்காய் ஹாரம் பாருங்கள். இது வந்து 5 பவுன் கரெக்டாக 40 கிராம் 200 மில்லி என்னவோ இருந்துச்சு. இந்த ஹாரமும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் ஒரு ஐடியாக்காக தான் காட்டிகிட்ருக்கேன். இது மாதிரி மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாக வேணும், வெயிட் அதிகமாக வேணுமுன்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது மாதிரி காசு மாலாம் இருக்குது. இதுவுமே 4.25 பவுன் தான். 5 பவுன் கூட இல்லைங்க, 4.25 பவுன் தான். ப்ளைனாக இருக்குது. சரடு கோத்து மாடல்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்டிஃபான மாடலு. இது வந்து 5.25 பவுன் இருந்துச்சுங்க. இது ஒரு பாம்பே டைப், கல்கட்டா டைப் பண்ணி நார்மல் அந்த காலத்தில் போடுவேன்ல அந்த மாதிரி பேட்டர்ன் தான். ஒரு ட்ரெடிஷ்னலான அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான். இதுவுமே நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து அங்கங்கே கீழே வந்து ஸ்டோன்ஸு, பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாங்காய் மால் மாதிரி யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மிடில் ஹாரமாக போடலாம், நக்லீஸாக கூட போட்டிக்கலாம். நல்லா இருக்குல்ல. எனக்கு இந்த செட்டு கீழே இருக்கு இல்லைங்க, அந்த ஹாரம் தான் ரொம்ப பிடிச்சிருந்து. நம்ம ட்ரெஸ்ஸஸுக்கு போடலாம், சுடிதாருக்கு, எந்த ஒரு சாரீ வேர் பண்ணாலும் போடலாம். செயின் மாதிரி இருக்குங்க, அட்டாச்சபிள் அப்படியே ஒட்டின்னு இருக்காங்க. அது இந்த ஹாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. வெறும் 4 பவுன் தாங்க. எவ்வளோ பாம்பே டைப் அந்த டாலரு,
செயின் வந்து நார்மல் செயின் நம்ம போடுவாங்க இல்லை, நிறைய பேர் தாலி சரடா கூட போட்டிருக்காங்க. அந்த மாடல் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வாங்கணுன்னா இது மாதிரி வாங்கிக்கோங்க. இது மாதிரிலாம் யூ ஷேப்பு இதெல்லாம் பார்க்க கூட நம்மளுக்கு எப்போ ஒரு நாளுக்கு தான் போட முடியும். அது வந்து பார்க்கக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அந்த சுடிதார் மேலே போட்டால் கூட அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது மாதிரி கூட போட்டிக்கலாம். ஏன்னா செயின் பேட்டர்ன் இருக்கிறதெல்லாம் நம்ம சுடிதார் மேலே போடலாம், அழகாக இருக்கும். இந்த ஹாரம் வந்து யூ ஷேப்பும் அங்கங்கே க்ரீன் அண்டு ரெட் கலர் எனாமலும் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5.5 பவுன் கிட்ட இருந்துச்சு. இது வந்து 4.25 பவுன் தான் இருந்துச்சுங்க. நல்லா இருக்குல்ல, கலசம் வச்ச பால்ஸ் மாதிரி சைடு ஃபுல்லாக அது மாதிரி பேட்டர்ன் நல்லா இருக்குது. இந்த டாலர் அழகாக இருந்துச்சு, செயின் மாதிரி இருக்குது பாருங்கள். சாரீஸ் பிளெயின் சாரீஸ்க்கு நம்ம பட்டு புடவை போட்டாலும் எந்த ஒரு ட்ரெஸ் சென்ஸுக்கு இது சூப்பராக இருக்கும், வேர் பண்ணலாம், நல்லா இருக்கும், அழகான பேட்டர்ன். அந்த யூ ஷேப் ஹாரம் காட்டுற பாருங்கள், அது எப்படி இருக்குன்னுட்டு கழுத்தில் போட்டு இது மாதிரி இருக்கும் கழுத்தில் போட்டால். இது வந்து கொஞ்சம் ஏதாவது ஃபங்க்ஷன் வேர் அப்படி பண்ணலாம். இது கூட 5.5 பவுன் தாங்க இருக்குது. வெயிட்டு லைட் வெயிட்டு தான், பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்குல்ல. 5.5 பவுன் தான் இருக்குது. அடுத்தது இது ஒரு கேரளா டைப்பு போலாக இருக்குது இல்லைங்க, 4.25 பவுன் தான் இருக்குது. பட்டை டைப்பு லைட் வெயிட் கலெக்ஷன் தான் இது. அழகாக இருக்குது. இதுவுமே பார்வையாக வேணும்னா கூட அவைலபிள் இருக்குங்க ஜிஆர்டியில். சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது இது ஒரு முள் டைப் மாதிரி ப்ளஸ் மாங்காய் கேரளா ஹாரம் மாதிரி லைட் வெயிட்டுங்க. வெறும் 5 பவுன் தான் இருக்குது. எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ லென்த் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெட்டிங் சீசனில் வாங்கணும்னு நினச்சவங்க கேரளா பேட்டர்ன் இது மாதிரி வாங்கிக்கோங்க. பார்வையாக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணுன்றவங்க இது மாதிரி வாங்கிக்கோங்க. இதுவுமே 5.5 பவுன் தான் இருக்குங்க. திலகம் ஷேப் மாதிரி கீழே கொடுத்துட்டு சைடு ஃபுல்லாக பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. செயின் பேட்டர்ன் மாதிரியே இருக்குது. கீழே அந்த டாலர் ஹெவியாக கொடுக்குறது அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் அவ்வளோதாங்க நான் காட்டியிருக்கேன். நிறைய கலெக்ஷன் இருக்குது, எனக்கு டைம் இல்லை. ஸோ நானும் வாங்கணும் இல்லை, என்னோடய பர்த்டேக்காக வந்திருக்கேன். சரி வாங்கணும்னுட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லை, ஒன்று வாங்க வந்திருக்கேன்னுட்டு அந்த செக்ஷனுக்கு போயிட்டேன். அது என்னன்னுட்டு இந்த விலாகில் சொல்ல மாட்டேன், அடுத்த விலாகில் சொல்கிறேன். இப்போவே டைம் ஆகிடுச்சி, இப்போ லென்த் ஆகுது வீடியோ ஃபுல்லாக. சரியான்னுட்டு எல்லாம் பார்த்துட்டு நான் எனக்கு வேணுமன்னது வாங்கிட்டு பில்லு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பிரச்சனை ஊரில் கிராமத்தில்ன்னுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் பசங்க வேறு பர்த்டேக்கு ஒரு 4 days முன்னாலே மூவி டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்கங்க. ஒரு டிக்கெட் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி 3 பேர் மட்டும் போயிட்டு பசங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சன்னா குருமா பண்ணியிருந்தேன். தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டு அப்புறம் நைட்டு ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணினே இருந்தேன். அங்கே ஊரில் கொஞ்சம் கஷ்டமான நியூஸு ஒன்றும் பிரச்சனை இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இப்போ சால்வ் ஆகிடுச்சு, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, இப்போ ஹாப்பியாக தான் இருக்கும், பரவாயில்ல. இதுதாங்க இந்த விலாகு. எப்படி போயிடுச்சு என்னன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட நான் போட்டிருக்க அந்த சுடிதார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? நான் வந்து அடுத்த விலாகில் என்ன வாங்கியிருக்கேன், அது எவ்வளோ கிராமோ எவ்வளோ ரேட்டு பட்டிருக்குன்னுட்டு எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் அது தனியாக ஒரு விலாகாக பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு